எல்லாம் ரைட்டு பிடிக்கலங்கிறாரு. நீ கேரக்டர் சரியில்லை, இந்த பிள்ளைய நீங்கள் எனக்கு பெக்கலை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிற வார்த்தை வந்துட்டாலே இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலைங்கிற மீனிங் தானே அந்த மனிதனுக்கு. அதை எடுத்துட்டு நீங்கள் வச்சு தான் வாட்ஸ்அப் சாட்டிங், எனக்கு அதோட ஹைப் பொண்டாட்டி அப்படின்னு வீடியோ போட்டார்ல, பெட்ரோல் வீடியோ இருந்தால் அள்ளி விடுங்கிற நிம்மதியாக பார்க்காத செய்யலாம்ல. 6.5 லட்சம் ரூபா மெயின்டெனன்ஸ் கேஸு. என்னதான் காஸ்ட்லியான இதாக இருந்தாலும் இப்படியாம்மா 6.5 லட்சமா? அவர் தான் அவங்களோட காசு நிறைய காசு அழைச்சிருக்காருல்ல சார். நான் காசு அழைச்சிட்டேன், பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறேன், ஒன்றையும் யூஸ் பண்ணிட்டு கட்டி விடுறேன், அப்புறம் அவனை ஏன் இன்சியலாக போடணும் உன் பிள்ளைக்கு? பொறி பெண் எதுக்கு இன்சியலாக போடணுங்கிற உன் பிள்ளைக்கு சொல்கிறேன். அவங்களோட டிமாண்டே இருக்காது, பார்த்துருக்கீங்களே, டே சீமான் அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். செருப்பிஞ்சிரும் சீமான், செருப்பிஞ்சிரும். நான் அவனுக்கு ப்ரஸ்டியூட்டாடா, அவனுக்கு ப்ரஸ்டியூட்டாடா சொல்கிறா, நீ வந்து நின்னியடா, நாங்கள் வந்து நின்னமேடா, நானும் எங்கள் அக்காவை நின்னமேடா, என்னடா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஸ்பீச்சு. ஒரு வாட்டி தான் நீ பாலியல் புகார் கொடுக்கலாம், ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க சின்மயி, 7 வருஷம் ஒரு பாட்டு பாட விடலை, பார்த்தீங்களா? இப்போயும் உட்காந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ராதாராவி கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு. சொல்லக்கூடாதுமா அதெல்லாம், என்ன வெக்கம் இல்லையாம்மா அதெல்லாம், சொல்லக்கூடாதுல்ல. கூப்பிட்டா விருப்பம்னா ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்க, என்னம்மா உன் மேலே ஒரு ஆசையாக இருக்குது, என்னம்மா சொல்கிற, ஐடியா இருக்குதா என்னன்னு சொல்லு, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னா. விருப்பம்னா விருப்பம்னு சொல்லு, சேனா எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லுங்களேன். அதே ஒரு அம்மாட்ட போய் சொல்ல, மறுபடியும் சரியில்லை ஒன்று எல்லாம் வெளியாகிடு சொல்லுவா, வாய முறை அப்போ மட்டும் ஓகேம்மா, என்னென்ன வேலை பார்த்தான்னு தெரியுமா, என் தங்கச்சி வரையும் இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்தா முறதில் தெரியாத பையன், ஆயமுறி ஆம்பளைங்க அப்படி தாண்டி இருப்பாங்க, இப்போ குடும்பம் நடத்துறீங்க, நல்லா சம்பாரிச்சு போடுறாருல்லடி, ஆயமுடிட்டு இருக்கு இப்படி ஒன்றும் இல்லை மாமனே மருமையான இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு போவாங்கல்ல. இதுதான் எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு 4 நாட்களாக மாதம்பட்டி ரங்கராஜன், ஜாய் கிறிஸ்டல்டா, ஜாய் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏன் அவர் ஒத்துக்க மாட்டுறாரு, நான் இப்போ கேட்குறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ வெளியே வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க உட்காந்து என்னென்ன பண்ணார், என்னென்ன ஆதாரங்கள் இருந்தது, என்னை ஆசையாக பொண்டாட்டி 100 வீடியோஸ் அனுப்புவார், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இந்த ஆதாரங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் இந்த பக்கம் பார்த்தா ஸ்ருதி அவர்கள் ஏதோ ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு இப்போ பெரிய லெவலில் பேசப்படுது. என்னதான் சார் நடந்திருக்கு, இந்த விஷயத்துக்கு என்னதான் முடிவு? ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு என்னதான் முடிவு? இல்லை, இந்த விஷயத்துக்கு என்ன தான் முடிவுன்னா அது ஜாய் கிருஷ்ணா தான் முடிவெடுக்கணும், வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது. ஸ்ருதி ஒன்றும் ஆதாரம்லாம் சொல்லலை, ஏன் நான் என்ன இருந்தாலும் என் புருஷன் கூட தான் நிற்பேன், அவரை இந்த மீட்டு பிரச்சனையை காப்பாற்றி கொண்டு வருவேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்றத அவங்க ஸ்டெடியாக சொல்கிறாங்க. நான் அதை டே 1லேயே சொன்னேன், இதை யார் கேட்குறா, நம்மளுக்கு நல்லது சொன்னால் யார் கேட்குறா, டே 1லேயே சொன்னேன். ஸ்ருதியெல்லாம் ஒருபோதும் மாதம்பட்டிக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து வக்கீல், அவங்களுக்கு அவங்க பேர்லேயே தான் வெளியிட்டிருக்காங்க, லெட்டர் பேடு அவங்க பேரில் தான், ஸ்ருதி பேரில் தான் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க மேட்ரு இருக்குங்க. இதில் கிரிசில்டா தான் சுற்றி விட போகிறாங்கன்னு சொன்னேன், கிருன்னு. இப்போ எல்லாம் போட்டாங்க, இன்றைக்கி ஹாஷ்டாக் போட்டாங்க, விஜயலட்சுமி 2.0 அப்படின்னு போட்டு ஜாய் கிருஷ்ணா போட்டாங்க. அவங்க இல்லை, நான் வந்து நீங்கள் ஒரு பெண், அதுக்காக அவங்க வந்து அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை தானே சார் கேட்குறாங்க. என்ன நியாயம் சொல்லுங்க சார், இந்த குழந்தை உன்னோட குழந்தை, ஏன் இந்த குழந்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு குழந்தை பிறந்து குழந்தையுமே வந்துட்டு என்ஐசியூவில் இருக்குது, ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நீ வந்துட்டு தவறாக பேசுகிற அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. கேட்குறதுல தப்பு இல்லைல்ல. இந்த வயத்து நிறமாச பிள்ளையா வந்து சீன் போட்டாங்கல்ல இவங்க, அப்போ நான் என்ன சொன்னேன், என் வீடியோ எடுத்து பாருங்க. ஏம்மா கிறிஸ்டல்டா, தவறு இவரு உழுந்தினா பெரிய உனக்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து, வயிறு பெருசாக இருக்குது, அப்பயே சொன்ன ஆம்பளை பிள்ளைன்னு, நான் சொன்னது தான் நடந்துச்சு, ஆம்பளை பிள்ளை இவ்வளோ பெருசு இருக்குது வயிறுமா, வயிறை பத்துன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைன்னு. நீ போய் ஒருக்கா இருந்து குழந்தைய பெற்றுட்டு அப்புறம் வா, இந்த பூமிக்கு ஒரு உயிர் வருதுமா, அந்த உயிர் காது கேட்காமையோ கண்ணு தெரியாமையோ ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தா எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ரொம்ப சிரமம். அது இன்னைக்கு காலகட்டத்திலலாம் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சு வளர்க்குறவங்களாம் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னேன். கேட்டதா அது? இன்னைக்கு சொல்லுது, மாதம்பட்டினால தான் என் குழந்தை 8 மாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுது. முதல் விஷயம், மாதம்பட்டி என்ன சொல்கிறாரு, என்னால் தான் அந்த குழந்தை பிறந்துச்சான்னு ஆரம்பிக்கிறாரு. இது மாதம்பட்டினால தான் சீக்கிரமாகவே பிறந்துட்டு சார். அவர் உள்ள வந்துட்டு இது என்னோட குழந்தை தான், நான் குழந்தைக்கு எல்லாமே பண்ணுவேன், உள்ளுக்க 4 செவற்றுக்குள்ள வந்து அவர் வேற மாதிரி பேசினாரு, இப்ப வேற மாதிரி பேசுறாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவர் அஃபிடவிட் இருக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க.
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் குழந்தை தான் ப்ரூஃப் ஆகிட்டா அந்த குழந்தைய ஜாம் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு. அவர் மாதம்பட்டிக்கு சந்தேகம் வந்திருக்குமோ ஜாய் கிறிஸ்டா மேலே? எதனால சந்தேகம்? 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு, எதை வச்சு இல்லை கேரக்டர் வைஸ் சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை நமக்கு உருவாயிருக்காதோங்கிற மாதிரி வந்திருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் நிற்கிறாருல்ல. பொதுவாக நான் என்ன சார், இவர் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நின்றாலும் இந்த பக்கம் அந்த அம்மா விடவே இல்லையே சார். என்னதான் நடக்குது பாத்திரலாம். பச்சை உடம்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை பெத்து 3-4 நாள் ஆகுது, தொடர்ந்து நம்ம பேசிட்டே தான் இருக்காங்க, சொல்லிட்டே தான் இருக்காங்க. இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது, எனக்கு வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு, இன்னும் நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத விடாம சொல்லிட்டே தானே சார் இருக்காங்க. சொல்லவா, நான் விஜயலட்சுமி 2.0ன்னு சொன்னேன், போட்டிருக்காங்க நீ சோசியல் மீடியாவில். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தோல்வி விரக்தி இது எல்லாமே உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். விஜயலட்சுமியா இவ்வளோ அக்ரெசிவாக செயல்பட்டாங்க சீமானுக்கு எதிரானா? அழகு போயிட்டு, சினிமா வாய்ப்பு போயிட்டு, ஏஜ் போயிட்டு, அக்கா பேராலிசிஸ் வந்து கிடக்குறாங்க, எந்த விதமான சோர்ஸும் இல்லை. ரெண்டாவது கண் எல்லாமே ஒரு டெரிஃபிக் ஆகிட்டு அவங்களுக்கு. அது வந்து ஒரு விதமான சைக்காட்ரிக் இஷ்யூன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் டாக்டர், பட்டு ஒரு டிப்ரெஷன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ளே போயிடுவாங்க. அந்த நிலைக்கு தான் இப்போ ஜாய் கிறிஸ்டா போகுது. அந்த நிலைக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் போயிட்டு. ஏமா சும்மாவே இருக்கிறது இல்லை, செல்ல ஆரம்பி வச்சு அதை பேசிகிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு, ஐ பொண்டாட்டி ஐ மிஸ்யூடியா கிஸ்யூடின்னு போட்டு அவர் ஏதோ போதையை போட்டிருப்பார் போல இருக்கு. அவர் சுருதிக்கு போட்டிருப்பாரு. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டின்னு நீங்கள் எப்படி சுருதிக்கு போட்டிருந்தாக்க ஒரு லவ்வில் போட்டிருக்கலாம்ல, போட மாட்டாங்களா? போட வாய்ப்பு இருக்கு. அப்படி வச்சுங்களேன். ஏன் நீங்கள் அது கிறிஸ்டல்டாவுக்கு தான் போட்டான்னு ஏன் கிளப்பி விட்றீங்க? சுருதிக்கு போட்டிருப்பாரு, இல்லை வேற ஏதாவது பொண்டாட்டிக்கு போட்டிருப்பாரு. இவ்வளோ ஒரு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சொல்லிட்டு தோல்வி விரக்தி அது இன்ன வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே அது பேசுறதை கவனிச்சிங்களா? BMW கார் வச்சுருந்தேன், பெலினோ கார் வச்சுருந்தேன், பொருளாதாரம் சுற்றியே தான் பேசுத ஒழிய என் வாழ்க்கை பாழா போட்டு ஒரு புள்ளையே கொடுத்துட்டு நான் நிற்கிறேன் இப்படி நடு ரோட்டில் அப்படிங்கிற இடத்துக்கு அது வரவே இல்லை. கவனித்தீர்களா அதோட பேச்சை? சுதியை பாடும் சுதியை கவனித்தீர்களா? இப்போ என்னோட இது போயிடுச்சு. BMWக்கு நான் தான் டியூ கட்டினேன், பெலினோவுக்கு நான் தான் டியூ கட்டினேன். அது எப்படி சொல்லிச்சு, என்னோட டியூ டேட்டே இது இல்லை அப்படிங்குதுமா. குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்களா டியூ டேட்டுன்னு? டேட் சொல்லுவாங்க சார். அதுக்கு டியூ டேட்னா இஎம்ஐக்கு சொல்கிற வார்த்தைம்மா. அது என்ன ஒரு குழந்தைம்மா, அது இந்த பூமிக்கு வர்ற ஒரு பெரிய தெய்வம். அது குழந்தையின் தெய்வம் ஒன்று. நான் வயிற்று பிள்ளைக்காரியோட வரக்குள்ள என்ன சொன்னேன்? வரக்கூடாது, நீ போய் ஆனால் ஏன்னா போல பெண்ணிய போராளிகள் எனக்கு எதிராக வீடியோக்களை அள்ளி பரப்புறது, ஏதாவது பேசினா வியூஸ் போங்கிறது அள்ளி பேசுறதா? என்னைய பேசி என்ன ஆக போகுது? நான் என்ன சொன்ன, போய் ரெஸ்ட் எடு, குழந்தைய முதல்ல பெற்றுக்கோ, பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை செய். உன்னை யார் வேண்டான்னா? இப்போதைக்கு வேலை குழந்தைய பெக்கிறது தானே. இப்போ நீ குழந்தை வந்து உடம்பு முடியாமல் போயிருக்குன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அதோடு இல்லாமல் அடுத்த நாளே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குதே. ஐயோயோ, அதுக்கு ஒரு பெரிய அயன் ஹேண்ட் வேணும் தெரியுமா, மைண்ட் வேணும் தெரியுமா? யூ ஆர் மேரிட், ஐ எம் ஆல்சோ மேரிட். குழந்தை பிறந்தா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு உடலியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும். சில பேர் பிளட் லீடிங் நிற்காது, எவ்வளோ மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் தெரியுங்களா? அதில் எழுந்து நடக்க முடியாது, அது அசால்ட்டாக அது பேட்டி கொடுக்குது. அப்போ அது நார்மலாகவே இல்லை. அது நார்மல் உமன்லாம் எழும்ப முடியாது. மனசு ரொம்ப பாதிச்சிட்டு. ரைட், நல்ல வார்த்தை. மனசு ரொம்ப பாதிச்சிட்டு. மாதம்பட்டி ரங்கராஜன் அவருக்கு என்ன முடிவு வந்துட்டாருன்னு பேசிடுவோம். இப்போ ஒரு ஃபீமேலாக நீங்கள் கத்தி காது குப்பாடை போட்டு கூச்சலிட்டீங்க. இப்போ நான் ஆம்பளையாக பேசுவோம் கண்டிப்பாக. ஓஹோ, என்னையே இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டியா? பாரு விளையாட்ட, லெட்ஸ் மூவ் ஸ்டார்டட். அதை குழப்பி விட்றாரா இல்லைன்னு மட்டும் பாருங்களேன். குழப்பி விட்டுட்டாரு. கிறிஸ்டா என் பிள்ளை தான், ஏன் பண்ணுற அப்படி? அமைதியாக இரு, ஒன்று காதை கடிச்சிட்டு வெளியே வந்து அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இதுக்கு கன்ஃபியூஸ் ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிறிஸ்டல்டா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டுமா. முதல் விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, அபிமன்யு சக்கரவேகத்தில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கதையெல்லாம். கதை இல்லை, அது ஒரு வாழ்க்கையில் தத்துவம். பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, அதை கரெக்டாக முடிக்க தெரியணும். கேம்பிளிங் விளையாடுறது தப்பு இல்லை, சரியான நேரத்தில் அந்த கேம்பிளிங்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆக தெரியணும். பணத்தோட இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை, சரியான தொழிலில் வெளியே தெரிஞ்சு அதான் நீ சக்ஸஸ். கடைசி இது லாஸ்ட் ஒன்றில் போய் மாட்டிப்பாங்க டோட்டலாக. மாதம்பட்டி வந்து பொறுத்தவரைக்கும் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அபிமன்யு சக்கரவேகத்தில் சுற்றுற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. இது இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குது கமிஷனர் ஆஃபீஸில். அவர் அங்கே மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசிகிட்டு இருக்காரு எங்கள் கோயம்புத்தூரில். அப்போவே நான் முதல் நாள் வீடியோவே சொன்னேன், இங்கே அசைக்க கூட முடியாதுன்னு. அதை எல்லாரும் எனக்கு எதிராக பேசினாங்க. ஒரு வக்கீல் உட்காந்துட்டு சொல்கிறாருன்னு. நான் வக்கீலாக சொல்லலை, சாமானிய மனிதனாக சொல்கிறேன். நீ எங்கே இருக்க, அவர் எங்கே பண்ணுறாரு? நீ ஒரு ஸ்டெப்புன்னு வந்தால் ஒன்று தெரியுங்களாம்மா, 2 டைப்பாக உங்களை கொலாப்ஸ் பண்ணலாம். நீ பேசுகிற இல்லை,
அதுக்காக திருப்பி பேசி கொலாப்ஸ் பண்ணலாம். இன்னொன்று, நான் சைலண்டாக இருந்தாலும் நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. எதுக்கு ரியாக்ட் பண்ணுறக்கூடாது, அப்படியே இருக்கணும் அமைதியாக. அது உங்களை பேனிக் ஆக்கிடும். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அதான் செய்கிறாரு. என்ன ஒன்று பேசு, வெளிச்சத்துக்கு வந்துட்டுமா, ஊடக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, செய்தி ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி போகிறாரில்ல, அதில் பாட்டு போடுற டூ 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 பாட்டு போடுறாங்க இவருக்கு, 2 ஒய்ஃப்னு சொல்லி 2 ஒய்ஃப்னு சொல்லி அதே ஜாலியாக அதை எடுத்துக்கிறாங்க. அது காமெடி ஆகிட்டு, அவ்வளோதான். நானும் பார்த்துட்டேன். சினி ஸ்டார் மேலையெல்லாம் பாலியல் கம்ப்ளைண்ட் போட்டாங்கல்ல, அவங்க யாருமே சக்ஸஸே பண்ணலம்மா. ஒருத்தர் கூட பண்ண முடியல. பெண்கள் சொல்கிறேம்மா, என்னை அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்களா, அது சக்ஸஸே பண்ண முடியல. ரியாக்டே பண்ணல யாருமே. இங்கே சீமான் இடத்துல சீமான் ஜெயிச்சாரா விஜயலட்சுமி ஜெயிச்சாங்களா சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். சீமான் தான் ஜெயிச்சார். ரியாக்டே கிடையாது, ரியாக்டே கிடையாது. ஒரு ஒன்றா சொல்லுங்கள். பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்னவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, ஜெயிக்க முடியாது. ஏன், என்ன காரணம் சார்? அதுதான் விஷயம். கொஞ்சம் நாலேஜ் சொல்லி பார்க்கலாம். தப்பு, ஆனா தப்பு தானே சார்? தப்பு பண்ணவங்க தப்பு தானே, தப்பு சரின்னு அந்த ஒத்துக்கணும்ல. எந்த மனசாட்சி இல்லை, யாருக்கும் பயப்பட வேணாம், கடவுளுக்கு பயந்து இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஒத்துக்கவாது செய்யணும்ல சார். மனசாட்சிக்கெல்லாம் இருந்தால் ஏன் இவ்வளோ சிசிடிவி கேமரா அந்த உலகம் பூரா வைக்கிறீங்க? எல்லாரும் தான் நல்லவங்களாச்சே, எதுக்கு இவ்வளோ சிசிடிவி கேமரா? யாரும் அப்படிலாம் இல்லைம்மா. எல்லாரும் தப்பு செய்ய தயாராக தான் இருக்காங்க. எல்லாம் அந்த கேப்பு கிடைச்சாக்க, அந்த ஜெயகாந்தன் ஐயா சொல்லுவார், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பை என்பார். மகத்தானங்கிறது உயர்வான சல்லிப்பை, சில்லற பய அப்படின்னு சொல்லுவார். எல்லா இடமும் அப்படிதாம்மா இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு ஏதோ ஆட்டையை போட்டுக்கணும், சுட்டிக்கணும். இப்போ அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, நீ ஏன் ஓட்டுக்கு பணம் வாங்குறிய? நீ யார் முதல்ல? அவன் திட்டு பையன் கொள்ளையடிக்கிறான் 1000 கோடி 2000 கோடி, நீ யார் முதல்ல? நீ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுற, திட்டு இல்லை உன்னைய. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீ என்ன யோகியத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தேன் சாப்பிட்றீங்களா? இந்த உலகத்திலே கெட்டு போகாத ஒரு பொருள் தேன். தேன் கெடாது, நல்லா இருந்தா நல்லா இருக்கும். தேன் நீங்கள் தயாரிச்சிங்களா? தேனீக்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து அது சாப்பிடுவதற்கு பட்டினியாக அலைந்து, அதாவது அன்றைக்கி ஒரு இதில் படித்தேன், அதாவது கண்ணுக்கு ஒரு சொட்டு தான் எடுத்துகிட்டு வர முடியுமா அதால். இப்போ எல்லாம் பூ பூரா விஷத்தை அடித்து வச்சுருக்கானுவோம், அதில் தேனும் கிடைக்காது அதுக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்தாந்து ஒரு ஹைட்டான இடத்துல கட்டி ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் ஒரு தேனி பறக்குமாம்மா. நான் வியந்து போயிட்டோம்மா அதை கேட்டு. 400 கிலோமீட்டர் இங்கே திருச்சி போயிட்டு வரும்னா பார்த்துக்க, தேனி அவ்வளோ தூரம் சுற்றுமா, சுற்றி தேனை எடுத்தாந்து வச்சிருது சாப்பிடுவோன்னு. நீ என்ன பண்ணுற? நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு, அதை சும்மா கூட நீ தேனை எடுத்துகிட்டு வரல, நெருப்பை வச்சு கொளுத்துறான். அது அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளையா வாழ்கிற தேனீக்களை கொளுத்தி விட்டு தேன் எடுத்துகிட்டு வர்றான். நீங்கள் நியாய தர்மத்தை பற்றி பேசலாமா? பேசுறது நமக்கு ஏதாவது தார்மீகம் இருக்கா சொல்லுங்க? இல்லை சார். தேன் சாப்பிட்றதுக்கே இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறேன். தார்மீகம்லாம் இல்லை, ஆசந்தா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிறது தான். அப்படிதான் இருக்கு, யதார்த்தமா அதுதானே. சரி, நீங்கள் தான் அப்படி நிஜமா லவ் பண்ணுனீங்க, உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் ஒரு பொறுக்கி பையன், டீசெண்டாக விட்டு போக தெரியாதா உங்களுக்கு? உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் பொறுக்கி பையன். நீங்கள் தான் சொல்கிறீங்க 7 பேரை ஏமாத்திட்டான். சரி, 7 பேரில் நீங்கள் ஒரு ஆள், அவ்வளோதான். நான் அவனை நிஜமாக தாங்க காதலிச்சேன். 2 வருஷம் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே சார், 2 வருஷமா கூட இருந்திருக்கிறாரு. 40 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நிஜமாக லவ் பண்ணீங்க, அவர் நிஜமாக லவ்வில் இருந்தார், உங்களை யூஸ் பண்ணிட்டார், எல்லாம் ரைட்டு, நான் எதையுமே இருக்கலை. 18+ என்னையே பேச வச்சுட்டீங்க கடைசி கட்டமா, எல்லாம் ரைட்டு. பிடிக்கலைங்கிறாரு, நீ கேரக்டர் சரியில்லை, இந்த பிள்ளைய நீங்கள் எனக்கு பெக்கலை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிற வார்த்தை வந்துட்டாலே இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலைங்கிற மீனிங் தானே அந்த மனிதனுக்கு. அது அவர் மாதம்பட்டியே, நானே மாதம்பட்டி இடத்துல வச்சு பேசுங்களேன், இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலை, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் நம்புவேன்னா, அப்போ நான் இந்த எனக்கு பிறக்கலைங்கிற முடிவு நான் எடுத்துடுறேன், டிசைட் பண்ணிடுறேன். அப்போ அந்த உறவை நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சீப்பை பொறுக்கி, சீப்பானால் பொறுக்கின்னு கூட சொல்ல வேண்டாம். என் காதல் மகத்தானது, என் காதலுக்கு சற்றும் தகுதி இல்லாதவன் நீ, இந்த குழந்தைய வளர்த்து காட்டுறேன்டா, உன்னோட பெரிய ஆளாக இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி வர்றேன், ரைட் அண்ட் சி லெட்ஸ் மூவ் அப்படின்ட்டு தானே போகணும். அதுதானங்க அழகு, அதுதானங்க பெருமை உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டான் வாட்ஸ்அப் சாட்டிங், எனக்கு அதோட ஹைப் பொண்டாட்டி அப்படின்னு வீடியோ போட்டார்ல, பெட்ரோல் வீடியோ இருந்தால் அள்ளி விடுங்கிற, நிம்மதியாக பார்க்காத செய்யலாம்ல, பார்ப்போமேன்னு ஒரு இன்பம் தானே. இன்பம் கொண்ட வெண்ணிலா பேசுதே ஓடு வீடியோ வெளியே, அப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு விளையாட்டை எடுத்துட்டு நான் அப்படிதான் எடுத்துப்பேன். எனக்கு உங்க அதில் என்ன செய்யணும்? அழுதுகிட்டே சொல்லவா, வீடியோ இருந்தால் போடுங்க நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்படியா சொல்லணும்? அள்ளி விடுங்களா. இப்போ யார் உங்களை மறைச்சான்னு கேட்குறேன், யாருக்கு அசிங்கம்? அவங்களுக்கு தான் சார். ஏங்க 2 பேருக்கு இப்போ மாதம் அது ரைட்டு, நீ தான் ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டா பொறுக்கி பையன்னு முடிஞ்சது, அள்ளி விடு நீ வீடியோவை. இப்போ என்ன இருக்குது? ஏன் ஒன்று ஒன்றா வெளியிடுறீங்க? ஜாய் கிரிஸில் டக்குனு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிடலாம்,
சல்லுன்னு யூஸ் போவோம். இப்போ ஆரம்பிச்சாங்க அடிச்சு இவர்கிட்ட என் பணம் கட்டிட்டு 6.5 லட்சம் இதே சம்பாரிச்சிருவேன் யூடியூப்பை. சரி நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படாத நபர் தானே நீங்கள். ஆமா ஆமா. அப்புறம் எதுக்கு 6.5 லட்ச ரூபா கேட்டு கோர்ட்டுக்கு போனீங்க? 6.5 லட்சம் ரூபா மெயின்டெனன்ஸ் கேஸு. என்னதான் காஸ்ட்லியான இதாக இருந்தாலும் இப்படியாம்மா 6.5 லட்சமா? அவர் தான் அவங்களோட காசு நிறைய காசு அழிச்சிருக்காருல்ல சார். நான் காசு அழிச்சிட்டேன், பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறேன், ஒன்னையும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்றேன், அப்புறம் அவனை ஏன் இன்சியலாக போடணும் உன் பிள்ளைக்கு? பொறிப்பெண் எதுக்கு இன்சியலாக போடணுங்கிற உன் பிள்ளைக்கு சொல்கிறேன். எதுக்குமா போடணும்? நல்லா அதுதான் சார் யாருக்குமே புரியல என்ன நடக்குது இந்த விஷயத்துல. அவங்க டெய்லி ஒரு வீடியோ பேசிட்டு தான் இருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே வெளிப்படையா எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விஷயம் இதுதான் நடந்தது, இதுதான் முடியும், இதுதான் பிரச்சனைன்னு பேசிடலாம்ல சார். எதுக்கு இதை இழுத்துட்டே போகணும்? என்ன சொல்கிறேன், என்ன நியாயம் வேண்டும்னு அதை சொல்லட்டும். நான் பேசுகிறேன் மாதம் பண்ணிட்டு என்ன வேணும்னு சொல்லட்டும். அந்த அம்மா ஊராமுட்டு பொண்ணு என்ன வேணும் அதுக்கு சொல்லுங்க, பேசுவோம். கண்டிப்பா காணொலி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்களே கேட்டு என்ன வேணும்னு சொல்லட்டும், நான் பேசுவோங்கிறேன். நீங்கள் பாட்டு 10 பக்கத்துக்கு நியாயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆள் இல்லை. என்ன வேணும், இதுதான் வேணும். ரைட்டு, அவர் பிள்ளை இல்லைன்ட்டாரு. அதுக்கு மாதிரி டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையை ரணகலமாக்கிட்டு போறீங்க. என்ன வாட் என்ன வேணும்? இல்ல இவ்வளோ டிஎன்ஏ இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், இவ்வளோ தூரத்துக்கு 2 பேருக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இவங்கனால இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியுமா? சூப்பர். இதுதான் நீ என்னை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி என்னை கொண்டாந்து வச்சு நான் ஸ்லேவா? அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களாம் கொண்டு போய் நம்மளை கஷ்டப்படுத்தி ஜெயிலில் போடுறது. ஜெயில் கிடையாதுமா வாழ்க்கைங்கிறது, ஒரு இன்பமான பூஞ்சோலை. நீ கொண்டு போய் என்னை கஷ்டப்படுத்துற, டார்ச்சர் பண்ணுற, உன்னிட்ட எப்படி நான் வாழ்வேன்? எப்படி வாழ்வேன்? அது 100% ஆகாது. சரி, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ஓகே ஆகிடுது, ரைட்டு, மாதம்பட்டி தான் அப்பான்னே வரட்டும், இப்படி வச்சுக்குமா? இது ஒரு பேச்சுக்கு. என்னடா இவ்வளோ ஒரு வக்கர மனநிலையில் இருக்கான்னு சொல்லாத. நான் வக்கரமான உலகத்தை பார்த்துக்கிட்டு, அதனால எனக்கு அது என்ன நடக்குன்னு தெரியும். வீட்டுக்கு போயாச்சு, ஜாய்க்கு ரிசல்ட்டாக அந்த ரூமில் இருக்க போகுது. இந்த ரூமில் இன்னொரு ஃபிகரோட வந்து மாதம்பட்டி இருந்தால் நீ என்ன பண்ண போகிற? இதை விட ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு பொண்ணுக்கு இருக்கவே முடியாது தானே? ஒரு ஃபீமேல் வேறு எதை வேணுமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். குடிச்சிட்டு ஒன்று வந்து தெத்தம் உதைக்கலாம், அடிக்கலாம், தாங்கிப்பேன். ஆனால் நீ அங்கே இருக்கக்குள்ள கதவை திறந்து வச்சுட்டு இன்னொரு பெண்ணோட நான் அந்த ஆண் இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? ஏன் செய்ய மாட்டார்? அதெல்லாம் உனக்கு கொடுக்குற டார்ச்சரே நீ ஓட ஆரம்பிச்சிருவேன். உண்டாக்கான துணியக்கானு. அதாவது இதில் ஸ்மார்ட் மூவ் எவ்வளோ இருக்குமா? ஸ்மார்ட் மூவே இருக்குது. ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதானே மாதம்பட்டி, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதானே ஜாய்க்கு ரிசல்ட்டாகுது. நாங்கள் ஒரே மாலையில் 2ஆக மாற்றிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பட் நாங்கள் ரிஜிஸ்டர்லாம் கிடையாது, அன்வான்ட் மேரேஜ் தான் இது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அடிச்சு போட வேண்டிய பெட்டிஷன் அடிச்சு போட்டால் பஞ்சாயத்தை முடிஞ்சிருமே. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இதில் எந்த லீகல் மூவும் பண்ணவே இல்லை, எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. அவங்க பண்ணுறாங்க, இவங்க போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த மகளிர் ஆணையத்து போக்குள்ள ஒரு பொண்டாட்டி கையை பிடிச்சி ஒரு நடந்தார் பார்த்தீங்களா? என்ன நட அது? நட என்ன எதுக்காக வேண்டி? ஜாய்க்கு ரிசல்ட் பக்குன்னு வயிறு எரியட்டுன்னு தான். ஓடி நான் பாரு அப்படின்னு போகிறது, உங்களை வெறுப்பேற்றுறது, வெறுப்பின் உச்சத்துக்கு உங்களை தள்ளுறது. வெறுப்பின் உச்சம் என்ன ஆகுனா நீ நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது, கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்படியே அது ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு, நான் இப்போ சொன்னேன்ல நான் மாதம்பட்டிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் மாதம்பட்டிட்டு பேசுகிறேன், மாதம்பட்டி என்கிட்ட என்ன நான் சொல்கிறத கேட்டாருங்களா? நான் பேச வரலம்மா, பட் வாட்ஸ் யுவர் டிமாண்டுன்னு தெரியணும்ல. நீங்கள் தினம் டிமாண்ட் வச்சிங்கன்னா சிக்கலாகிடும். இப்போ விஜயலட்சுமி பேசுனாங்கல்ல, அவங்கள்ட்ட டிமாண்டே இருக்காது, பார்த்துருக்கீங்களே? டே சீமான் அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். செருப்பிஞ்சிரும் சீமான், செருப்பிஞ்சிரும். நான் உனக்கு ப்ராஸ்டியூட்டாடா, நான் உனக்கு ப்ராஸ்டியூட்டாடா சொல்கிறா, நீ வந்து நின்னியடா, நாங்கள் வந்து நின்னமேடா, நானும் எங்கள் அக்காவை நின்னமேடா, என்னடா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஸ்பீச்சு. என்ன வேணும், என்னதான் வேணும் சொன்னாதானே முடிக்க முடியும் பஞ்சாயத்தை. நீ அதுக்கு வந்து எப்படி மாதிரிமா அதுக்கு பேர் எப்படி சொல்கிறேன் உனக்கு? விஜயலட்சுமி சீமான்ட்ட கேட்டது பணமோ காசோ அதெல்லாம் இல்லை, ஒரு அங்கீகாரம். ஒரு அங்கீகாரம். நீ என்னை லவ் பண்ண, என்னோட இருந்தேன்னு ஒத்துக்கடா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சிவன் மாமா உடம்பு செல்லமாம்மா அப்படிம்பாங்க. ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா? அந்த 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 அன்காம்ப்ரமைஸ் லவ்மா, அது வந்து ஒரு பாதிக்கப்பட்டாதான் உனக்கு அது புரியுமே. கண்டிப்பாக அந்த புரிதல், அந்த 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 ஒரு பாதிப்புக்கு ஜாய்க்கு ரிசா தள்ளப்பட்டுருச்சு. ஏற்கனவே ஒரு லவ் ஆரம்பத்தில் ஜாய்க்கு ரிசா போட்டால் பாருங்களேன், அம்மாயி அழகாக இருக்காங்க, ஒரு பிள்ளை பிறந்து போச்சு, குமரியின் அழகு ஒரு குழவியோடு போச்சு. தூய தமிழுங்க, எவ்வளோ குமரியாக இருந்தானே, ஒரு குழந்தை பெற்றுட்டா, குழவி என்றால் குழந்தை பெற்றுட்டானா அது உடம்பு கலகலத்துரும். ஆனால் ஆம்பளை அப்படியே தான் இருக்கு. மாதம்பட்டி பிறகு 45 வயசு பேர் சொல்ல முடியலையே,
சும்மா காலேஜ் போய் பம்பரமாக மாடி போயில போகிறாரு. படியில் பார்த்தா 8வது படியில் நிற்கிறாரு. நான் கீழே இருந்து பார்க்குற படி. ஸோ ஈன்னு போகிறாரு மேலே. இது அப்படியே 8 கியர் போட்டு மெதுவாக மேலே போகுது. வயிற்று பிள்ளையில் அப்போ இதுக்கு அழகும் போயிட்டு கிறிசல்டாவுக்கு. நீங்கள் கொடுத்த புகாரில் இன்னும் உங்களை ஒருப்பங்கிட்ட சேர்க்க மாட்டான் சினி இண்டஸ்ட்ரியில். நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எதுக்கு வம்புது? பிரச்சனை உள்ளவங்களை சினிமாக்காரவங்க சேர்க்க மாட்டாங்கம்மா. ஒரு வாட்டி தான் நீ பாலியல் புகார் கொடுக்கலாம். ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க சின்மயி. 7 வருஷம் ஒரு பாட்டு பாட விடலை. பார்த்தீங்களா? கடைசியாக ஒரு பாட்டு, அது அன்ஃபார்ச்சுனேட் இல்லை ஃபார்ச்சுனேட். அவங்க பாட வரல, இவங்க பாடுறாங்க, அவ்வளோதானே. முத்தமழை நல்லா பாடினாங்க, நல்லா இருந்தது. ஆமாம், முத்தமழை இந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போயும் உட்காந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ராதாராவி கூப்பிட்டாரு, அவரை கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு. சொல்லக்கூடாதுமா அதெல்லாம். என்ன வெக்கம் இல்லையாம்மா அதெல்லாம்? சொல்லக்கூடாதுல்ல. உங்களை ஒருத்தர் கூப்பிட்டா விருப்பம்னா உங்களென்னா உங்களை இல்லை சொல்ல, நீங்கள் எதுவும் டோன்ட் மிஸ்டேக். சரியா? ஒன்று பொண்ணை கூப்பிட்றாங்க, என்னம்மா உன் மேலே ஒரு ஆசையாக இருக்குது, என்னம்மா சொல்கிற, ஐடியா இருக்குதா, என்னன்னு சொல்லு, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னா. இல்லை சார் அந்த மாதிரிலாம் நான் இல்லை, தவறான அப்ரோச் பண்ணுறீங்க, இன்னொரு முறை பண்ணாதீங்க. இது முதல் முறை, பேசிட்டு வந்துடணும். முதல் முறை நான் ரொம்ப கௌரவமாக போகிறேன். நீ செருப்பை கேட்டுற அந்த கேட்டுறது ஓவர் சீன்லாம் போட வேண்டியல. விருப்பம்னா விருப்பம்னு சொல்லி, சேனா எஸ்ன்னு சொல்லி, நோன்னா நோன்னு சொல்லுங்களேன். இந்த ஊரில் சொல்லுவாங்க, இந்த வீட்டு பையன் இருக்கான்னா வீட்டு பையன் அவன் அழைச்சிட்டு போய் இவன் குடியை பழக்கி விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்திரத்தை பையன் கொடுத்தா குடிப்பானா? அவன் பிள்ளை குடிப்பானா? குடிக்க மாட்டான்ல. சாராயன்னு தெரிஞ்சுதானே குடித்தான். அதுமாரி ஒருத்தர் கூப்பிட்றான்னா விருப்பம்னா போ, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு போங்க. இதில் என்ன இருக்குது? எவ்வளோ தூரம் உலகம் அப்டேட் ஆகிட்டுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. பழகுறது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் கொண்டு வர்றாங்கல்ல, வாட்ஸ்அப்பு, வீடியோ, ஆடியோலாம், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி எடுத்ததாக இருந்தாக்க அட்மிட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி பிளான்னு சொல்கிறீங்க? பழகுள்ளே எடுக்கிறது, பழகுள்ளே எடுத்துக்கிறது, அங்கே வைக்கிறது கேமராவை, இங்கே வைக்கிறது கேமரா, அதுவும் பிளாக்மெயில் தான் சொல்லியிருக்கு. பியூர் த்ரெட்டன் பண்ணுறது ஆளுகளை. வீடியோ கால் பண்ணவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது, ஆடியோ காலை ரெக்கார்ட் பண்ணுறது, எல்லாம் ஃப்ராடு. அது ஒரு பெரிய கான்வர்சேஷன். டகல்கா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. அந்த பழைய வழக்கு, முதல் முறையாக பண்ண வழக்கு, அதெல்லாம் எத்தனை வருடத்துக்கு முடிவுள்ளது. டகல்கா இந்த ஃபோனில் ஒட்டு கேட்குறது, இதெல்லாமே அஃபென்ஸ். எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். இது இருக்குள்ளே வீடியோ ஸ்டோர் பண்ணுறது, இது வந்து ஆம்பளைங்க பண்ணுறது குறைஞ்சி போச்சுமா. பொம்பளைங்க இதே வேலையாக தான் தெரியுது. ரெக்கார்டு பண்ணுறது, வீடியோ ரெக்கார்டு பண்ணுறது, ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறது, கடைசியாக சண்டை வர அன்றைக்கி இதில் எடுத்து வெளியே விடுறது. விட்டுட்டு போய மாதம்பட்டி எல்லாத்தையும் தயாராகிட்டாருமா. அதை கவனிச்சிங்களா? நீ என்ன ஒன்றா செய். இன்னும் கூட நிறைய வீடியோ இருக்கணும். அதான் சொல்கிறேன், பெட்ரூம் வீடியோ கூட வச்சுருப்பாங்க. நீ ரெடி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா வெளியே விட்டு அசிங்கமாயிரும். ஒன்று ஒன்றா விடுறது தாம்மா அசிங்கமாக இருக்குது. மொத்தமாக விடுங்கம்மா ஒரே நாளில். போர் அடிக்குதுல்ல, போய் பார்க்குறதுக்கு அது ஒரு ஐடியா. மொத்தமாக அள்ளி கூட பார்த்துட்டு போட்டோம், எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்ததை உலகமே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு பார்த்துட்டு போட்டோமேங்கிறேன். என்ன தப்பு இருக்குது? உங்களுடைய கௌரவ மரியாதையெல்லாம் என்னென்னே தெரியாது. குடிப்பெருமையே கிடையாது உங்களுக்கு. உங்களுடைய குலப்பெருமை, குடிப்பெருமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லவே இல்லையான்னு கேட்குறேன். குலப்பெருமை மீன் ஜாதி பெருமை சொல்லலை. நம்ம இன்னார்ட்ட பொண்ணு, நம்ம இப்படி வந்து அசிங்கப்படுத்தி, நம்ம அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அண்ணன்லாம் இருக்காங்க, சொந்த ஊருக்கெல்லாம் போக மாட்டிங்களா? புரியவே இல்லை எனக்கு. ஸோ நம்ம பிறந்த ஊருன்னு இருக்கலாம், அங்கெல்லாம் போக மாட்டாங்களா அவங்களாம்? அதெல்லாம் அவமானமாக தெரியாதா? நீ ஒரு ஆணை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறியோ அதே அளவு அவமானம் உனக்கு இருக்கும். ஆனால் ஆணுடைய அவமானம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆணுடைய அவமானம் ஏற்றுக்கொள்ளப்படும். சுருதி ஏற்றுக்கிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட மாதம்பட்டி இனிமேல் யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்? இல்லை, யாருக்கிட்டே ப்ரூவ் பண்ண நான் யாருங்கிறது என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா போதும். வேற யாரும் ஒத்துக்க தேவையில்லை. எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட ஒத்துக்க தேவையில்லை. என்னோட லைஃப் பார்ட்னர் ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டுங்க, விடுங்க, யார் தாங்க தப்பு பண்ணல, எங்கள் அப்பா கூட பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ போய் அவங்க மாமியார்கிட்ட போய் குறை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இதுமாரி சரியில்லை எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், படுத்துருக்காரு அவங்க மாமனார், கொஞ்சம் ஆளாக வேலைக்காரியை கூட விட மாட்டான், அவன் மோசமானவன். இல்லை போட்டாவில் விட்டாலும் இருப்பாங்க. இப்போ நான் வேறு என் தங்கச்சி வரையும் சார் பண்ண அந்த பாயசம் போடும்போது ஒரு கிளவி ஒரு படத்தில் நல்லாயிருக்கும் அந்த சீனு. அது உண்மைதாம்மா. அதே மாதிரி உங்கள் அம்மாட்ட போய் சொல்ல, மருமையும் சரியில்லை ஒன்று எல்லாம் வெளியாடி சொல்லுவா, வாய முறை, உங்கள் அப்பா மட்டும் ஓகேம்மா, என்னென்ன வேலை பார்த்தான் தெரியுமா, என் தங்கச்சி வரையும் விடலாமன், எல்லா வேலையும் பார்த்தான், முறதில் தெரியாத பையன், வாய முறி, ஆம்பளைங்க அப்படி தாண்டி இருப்பாங்க, இப்போ குடும்பம் நடத்துறீ, நல்லா சம்பாரிச்சு போடுறாருல்லடி, வாய முடிட்டு இரு, இப்படி ஒன்றும் இல்லை மாமனே மருமையான இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு போவாங்கல்ல. இதுதான் எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்கும். நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை. உண்மைதான் சார், உண்மைதான். ப்ராக்டிக்கல் இல்லைன்னா ப்ராக்டிக்கல் இல்லைன்னு சொல்லிடுங்க. எந்த குடும்பத்துலேயும் இதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொன்னாலும், ஆமாம் இவனும் அப்படி தாண்டி இருக்கான், பொம்பளையில் பார்த்தா போதும், சீல துணி சுற்றிருந்தா வழியிறாண்டி நின்றுக்கிட்டு போஸ்ட் மரத்தில் புடவை வெட்டிருந்தாலும் இப்போ தூத்து பார்க்குறாங்க. ஓம் புருஷனாவது பரவாயில்ல, பொம்பளையை பார்த்தான்
இவன் ஆம்பளை பொம்பளை மாதிரி தான் பார்ப்பான் போல இருக்கு, மட்டமான பயலாக இருக்கிறான். அதெல்லாம் அனுசரித்து குடும்பம் நடத்தி போடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் யதார்த்தங்கிறது நான் சொல்கிறது. நீங்கள் செயற்கையாக ஏதாவது செறிவூட்டப்பட்ட நிறமூட்டப்பட்ட கதைகள் சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பே இல்லை. நான் சொல்கிறது பி ப்ராக்டிக்கல். ஜாய் கிறிஸ்டல்டா, நீ ஒன்றும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லு. கண்டிப்பா நீ என்னிட்ட சொல்கிற, என்கிட்ட இல்லை, ஒரு வீடியோவில் சொல்லு. நான் அதை வீடியோ மூலியமாகவே மாதம்பட்டி கன்வே பண்ணுறேன். இதுதான் பிரச்சனை, இதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னு நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுமா, அதை வளர்க்குற வழியை பாரு. அது மதர் ஃபீடு பண்ணணும், அது இன்னும் அடுத்து வளர்க்கணும், நடக்கணும், அது வேக்சின் போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. நீ மாதம்பட்டிக்கு வந்து வேக்சின் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? உன் பிள்ளைக்கு வேக்சின் போடு, அவன் பாதுகாரு, குழந்தைய பாதுகாரு. பாவம், இந்த உலகத்தில் ஒரு இனிஷியல் இல்லாத ஒரு குழந்தைய உருவாக்குறீங்க. ஆதலால் காதல் செய்வர்னு ஒரு படம் இருக்குது. ஆமாம் சார். என்னோட நேர்கள் கட்டாயமாக அந்த படத்தை பாருங்கள். நீங்கள் உண்மையிலே ஒரு ஒரு நான் பேச வேண்டாம், அந்த படம் உங்களை பேச வைக்கும். ஆதலால் காதல் செய்வர். இவங்க 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க, அதில் ஒரு குழந்தை பிறந்துடும். இவன் பிரிஞ்சு இன்னொருத்தனை கட்டிட்டு போயிடுவான், அவன் பிரிஞ்சு இன்னொருத்தன் கட்டிட்டு போயிடுவான். குழந்தை அனாத ஆசிரமத்தில் வந்து தட்டலசிக்கு நிற்கும். எதுக்கு உருவாக்குறீங்க இந்த உலகத்தை, பூமியை? உலகத்திலே தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு நாடு உள்ள நாடு இந்தியாவில் தமிழ்நாடு. இந்தியாவில் தமிழ்நாடு. ஆமாம், தொட்டில் குழந்தை திட்டம். அந்த அளவுக்கு உங்களை பிள்ளைங்கன்னா அவளை இழப்பமாக போயிட்டு வடபள்ளியில் போய் பாரு, கோயம்பேடு வரைக்கும் ஆஸ்பத்திரியாக இருக்குது, பிள்ளை பக்கிற ஆஸ்பத்திரி, ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த அளவுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு இருக்கா. நீங்கள் குழந்தைய ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் தப்பு செஞ்சாங்க நியாயம் செஞ்சான்னு சொல்ல, பாதிப்பு பெண்களுக்கு இருக்குது. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதையும் மக்களுக்கு எடுத்து சொல்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.